லைவ் ஆன் எவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன திரைவிமர்சனம் பார்க்க போகிறோம்னா சப்தம். அதாவது சப்தம்ன்ற திரைப்படத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சப்தம் திரைப்படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஆதி, அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் கம்பேக் வந்து கொடுத்துருக்காரு. ஆதி வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா லக்ஷ்மி மேனன் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிம்ரன் அவங்க நடிச்சிருக்காங்க. அப்புறம் லைலா நடிச்சிருக்காங்க. இது மாதிரி ஏகப்பட்ட வந்து பட்டாளம் நடிச்சிருக்கு. இந்த படத்தை அறிவழகன் அவர் வந்து இயக்கியிருக்கிறாரு. அதே போல் ரொம்ப க்ரைம் த்ரில்லர் மாதிரி இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த படத்தில் சப்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சர்ச்சு வந்து இருக்கும். அதாவது ஒரு பாழடைஞ்ச பங்களாவை வந்து இருக்கும். அது வந்து சர்ச்சாக வேறு ஏதாவது ஆங்கிலேயர் விட்டு போன பில்டிங்கு அப்படின்ற மாதிரி ஒரு கதை வந்து போய்ட்டுருக்கும். அங்கே வந்து நிறைய மர்ம முறையில் வந்து நிறைய பேர் வந்து சாவாங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஆதி அவர்கள் வந்து வராரு. இதை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தினுடைய முழுக்க கதை. இந்த சப்தம் அந்த திரைப்படத்தில் பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமான கேரக்டரில் சிம்ரன் அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க. அதே போல் அவங்களுடைய ஈக்குவல்லே வந்து பார்த்தோம்னா லைலா அவங்களும் வந்து நடிச்சிருக்காங்க. இவங்களுடைய 2 பேருடைய கேரக்டரு கிளைமேக்ஸில் அந்த அளவுக்கு வந்து ஒரு ட்விஸ்ட்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த படம் வந்து சப்தம் அப்படின்னு வச்சுட்டு நம்ம உட்கார்றவங்களையும் கொஞ்சம் சத்தம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் தான் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். படத்தில் இன்னும் கொஞ்சம் சத்தம் வந்து கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஆதிக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படம் வந்து பண்ணியிருக்காப்புல. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா ஆதி வந்து அறிவழகனோட இயக்கத்தில் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு தமிழ் சினிமாக்கே கொஞ்சம் கம்பேக் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். மியூசிக் வந்து நல்லா ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க மியூசிக்கு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங் அவ்வளோ அற்புதமாக வந்து பண்ணியிருக்காங்க. அந்த சவுண்டு அந்த இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா எடிட்டிங்கு அவ்வளோ அற்புதமாக வந்து எடிட்டிங்கில் கரெக்டாக அந்த சீக்வன்ஸ்லாம் அவ்வளோ அற்புதமாக வந்து எடிட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. கேமராவும் நம்ம சொல்லவே தேவையில்ல. அந்த இருட்டில் அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ அற்புதமாக வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது இருட்டு அப்படின்னும்போது ரொம்ப லோ லைட்டிங். ஏன்னா இந்த படமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப வெளிச்சத்தில் வந்து படம் பண்ணதோட ரொம்பவே இருட்டில் வந்து இந்த ஷூட்டிங் நடந்தது தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அதனால் சினிமாவோட இருக்கிற உண்மையிலே அவ்வளோ அற்புதமாக வந்து இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காரு. அதே போல் இந்த சப்தம் படத்தில் வந்து பார்த்தோம்னா மர்மமான முறையில் இறந்துட்டே வராங்கள்ல, ஏன் இவங்க இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கிறது தான் ஆதியோட வேலை. அதே போல் வந்து பார்த்தோம்னா லக்ஷ்மி மேனன் ஒரு மருத்துவராக வந்து இந்த படத்தில் மருத்துவராக இருக்காங்க. அவங்களுக்கும் சிம்ரன் மேடத்துக்கும் எப்படி கனெக்ட் ஆகுது, அதாவது சிம்ரன் மேடத்துக்கும் லைலாக்கும் எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக வந்து அறிவழகன் வந்து பண்ணியிருக்காரு. அறிவழகன் இதுக்கு முன்னாடி படத்தை பார்க்கும்போது இந்த படத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் கம்மியாக பண்ண மாதிரியும் இருக்குது. ஏன்னா அந்த சவுண்ட் எஃபெக்ட்டு அந்த இது எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்குமோ. ஏன்னா உட்காரும்போது தியேட்டரில் வந்து ரொம்பவே வந்து ஒரு சவுண்ட் எஃபெக்ட் வந்து இதுவாக இருக்குது. அதே போல் நிறைய இடத்துல வந்து ஃப்ரேம்ஸ்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகுது. கரெக்டான வந்து ஒரு சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு வந்தாலுமே ஏன் இந்த சீன் இங்கே இதுவாச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து அது வந்து தோணுது. ஆக மொத்தம் இந்த படத்தை பார்க்கலாமா அப்படின்னா தாராளமாக வந்து இந்த சத்தத்தை போய்ட்டு நீங்கள் ஒரு வாட்டி கேட்கலாம், பார்க்கலாம். அதே போல் இந்த படத்தில் நிறைய ட்விஸ்ட்டும் வந்து இருக்குது. அது வந்து படம் பார்க்கும்போது ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். ஆனால் அந்த விறுவிறுப்பு எல்லாமே அந்த கிளைமேக்ஸில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து அவ்வளோ அருமையாக வந்து ஆனால் இயக்குனர் வந்து கரெக்டாக வந்து காமிச்சிருப்பார். எப்படி சிம்ரன் மேடம் வந்து கோமாவில் போனாங்க, லக்ஷ்மி மேனனுக்கு ஏன் அப்படியே இது மாதிரி வந்து ஒரு சில சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸில் அவ்வளோ அருமையாக வந்து இயக்குனர் வந்து காமிச்சிருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதாவது சத்தம் திரைப்படத்தை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள். நன்றி.